Battle in the rain. Neptune arise. நாம இந்த சிட்டியை தாண்டி போகணும். ரொம்ப சரியா சொன்ன. ஒரு பையில போட்டு கொடுத்துருங்க. அங்க பாரு, அவங்க தான் பிரின்ஸ் ரொயோட்டாவை ரேஸ்ல தோக்கடிச்சாங்க. என்னப்பா நடக்குதுங்க? நம்ம ரேஸ்ல பிரின்ஸ் தோக்கடிச்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மக்கோட்டோ தான். என்னாச்சு மக்கோட்டோ, ஏன் பேசாம இருக்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு கேள்வி கேக்குறியே. நீ எதை பத்தி சொல்ற? ஒண்ணும் தெரியாதா? ரொயோட்டோ சொன்ன விஷயத்தை மறந்து போயிட்டீங்களா? இங்க பாருங்க, எக்ஸிட்டிக்கு போற வழியில பெரிய பெரிய மலைகள் இருக்கு. அது சீ லெவலை விட ரொம்ப உயரத்துல இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அந்த சிட்டிக்கு போறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படின்னா அந்த மலைகளை கடந்து போறதுக்கு பல மாசங்கள் ஆயிடும் போல இருக்கே. ரொம்ப கஷ்டம். அப்புறம் எங்க இருந்து எக்ஸிட்டிக்கு போறது? நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம். அதுவும் இல்லாம டீம் எஸ்டி வேற நம்மள பின்தொடர்ந்து வராங்க. ஒருவேளை போற வழியில அவங்கள சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு. முதல்ல நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். சரி, நீ என்ன சாப்பிடுற மக்கோட்டோ? இதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அப்புறம் பைக் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு காசே இருக்காது. ஜாக்கிரதை, இன்னைக்கு இவ மூடு ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா நம்ம சரியா சாப்பிடலன்னா நம்ம பலவீனம் ஆயிடுவோம் இல்லையா? கரெக்ட் தானே ஷோ? ரொம்ப கரெக்டா சொன்ன. உடம்புல கால்சியம் குறைஞ்சு போச்சுன்னா பொசுக்குன்னு எல்லாருக்குமே கோவம் வரும். என்னது கோவம் வருமா? நீ இப்ப என்னதானே குத்தி காட்டி பேசுற? உன்னை நான் எதுக்கு சொல்லுவேன்? சரி, நீ என்ன சாப்பிடுற கக்கேரோ? எனக்கு ஒரு சீஸ் சாண்ட்விச் வேணும். சாக்லேட் சாண்ட்விச்சா? பரவாயில்லையே, இங்க சாக்லேட் மில்க் ஷேக் கூட கிடைக்குதே. ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாத்தையும் நான் சாப்பிட போறேன். என்ன திடீர்னு இவன் மூடு மாறி போயிடுச்சு? பின்ன என்ன, சாக்லேட்டின் பேர் கேட்டதும் நார்மல் ஆயிடுவல. இது என்ன குட்டி குட்டியா கொண்டு வந்து வச்சிருக்காங்க? ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. எனக்கு இது பிடிக்கல. எங்க சாக்லேட் சாண்ட்விச் கிடைக்குதோ அதை சாப்பிட நான் போறேன். கோவத்தை விடு மக்கோட்டோ. இந்த கடையில ஒண்ணுமே இல்ல, விடு. எங்கயாவது இருக்கும், நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். மக்கோட்டோ, என்ன தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. உனக்கு ஒண்ணும் ஆகல? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். என்ன, உனக்கு எங்க கூட வர விருப்பம் இல்லையா? நீ என்ன சொல்ற மக்கோட்டோ? இதே மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம சீக்கிரம் போவோன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் உங்க கூட வர மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஒரு நாள் இப்படிதான் இருக்கும், நாளைக்கு எல்லாமே சரியா போயிடும். பாரு, நல்லா படுத்து தூங்கி எழுந்திருச்சாலே போதும், எல்லாம் சரியாயிடும். நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நம்ம எக்ஸிட்டிக்கு போயிடுவோம்னு எந்த நம்பிக்கையில நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? எதையும் சொல்ல முடியாது, ஆனா முயற்சி பண்ணாதானே முடியும். முயற்சியே பண்ணனா அப்புறம் எப்படி வீட்டுக்கு போய் சேர முடியும்? இங்கே நிரந்தரமா இருக்க வேண்டியதுதான். அப்ப வழி எங்க இருக்குன்னு நீயே போய் தேடிக்கோ. நான் டயர்ட் ஆயிட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். மக்கோட்டோ, நீ ஒரு சுயநலக்காரி. இரு, இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கேயே தங்கிடலாம். சரியா? சரியா சொன்ன. எதுக்கு சண்டை போடுறீங்க? இவங்களால எப்படி நிம்மதியா தூங்க முடியுதோ? இந்த நேரத்துல மொக்கோட்டா எங்க போனா? ரெஸ்ட் ரூமா? ஓ போச்சே. இப்ப நான் என்ன பண்ணணும்? சொல்லு அண்ணா, சொல்லு. எழுந்துருங்க, எழுந்துருங்க. ஷோ, மக்கோட்டோ, என்னாச்சு கக்கேரு? நம்மளோட ட்ரக்க யாரோ உடைச்சு போட்டிருக்காங்க.
என்னது இது இவ்வளவு அலங்கோலமா இருக்கு? எனக்கே தெரியல. ஏதாவது திருட போயிருக்கானு உள்ள போய் பாரு. உள்ள போய் பாரு. இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? எல்லா பொருட்களுமே அப்படியே தான் இருக்கு. சின்ன சின்ன பொருட்களை தான் காணும். பரவாயில்ல, இது நல்ல விஷயம் தான். கண்டிப்பா அவங்க நைட்டு தான் வந்திருக்கணும். ராத்திரியா? சரி மக்கோட்டோ, நான் நைட் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப நீ ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன்னு நினைக்கிறேன். போயிருந்தியா? ரெஸ்ட் ரூமா? இல்லையே, நான் போகலையே. ஓ, ஆச்சரியமா இருக்கே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் முழிச்சு பார்க்கும்போது நீ ஸ்லீப்பிங் பேக்குக்குள்ள இல்ல. ராத்திரி நேரத்துலயா? சரி, அப்ப நீ எங்க தான் போயிருந்த? நான் எங்க போனா உனக்கு என்ன, நீ ஏன் கேக்குற? மக்கோட்டோ, என்கிட்ட உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி நீ யாரையாவது பாத்தியா? நான் யாரையும் பார்க்கல. கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் திருடு போயிருக்கு. யாரையும் பார்க்கலன்னு சொன்னேன்ல. ஏய், இதெல்லாம் ஃப்ளேம் கைசருடைய பிரேக் பார்ட்ஸ் தானே? இது நம்ம ட்ரக்கோட கேபிள். இது எல்லாமே உன்னோட ஸ்லீப்பிங் பேக்ல எப்படி வந்துச்சு? எனக்கு எதுவும் தெரியாது. நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது மக்கோட்டோ. நீ என்னையே சந்தேகப்படுறியா? எங்க கூட வர விருப்பம் இல்லங்கறதால நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மக்கோட்டோ. நீ என்ன பேச்சு பேசுற? நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். அப்படியா? அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? எல்லாமே கண் எதிரில தெரியுது. இது எல்லாத்தையும் பண்ணது நீதான். அப்ப நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்றியா? அப்ப வேற யார் பண்ணிருப்பாங்க? அத சொல்லு. இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். மக்கோட்டோ, மக்கோட்டோ, ஷோ, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசிருக்க கூடாது. தப்பு அவ பண்ணிட்டு என்ன எதுக்காக திட்டுற? அவகிட்ட நீ ரஃபா பேசினதுனாலதான் அவ இந்த மாதிரி கோச்சுக்கிட்டு போயிட்டா. மக்கோட்டோ இந்த மாதிரி தப்பான காரியங்கள்லாம் செய்ய மாட்டா. நான் அவளை முழுசா நம்புறேன். அதை எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாளா? நீயே யோசிச்சு பேச பார்க்கலாம். சொல்லு. நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. அவங்களுக்குள்ள நாம சண்டையை மூட்டி விட்டுட்டோம். நம்ம வேலையை இப்ப ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம அவங்கள போட்டிக்கு கூப்பிட்டா நம்ம தான் கண்டிப்பா ஜெயிப்போம். இவங்களை நாம தோக்கடிச்சிட்டா போதும். டீம் எஸ்டி அப்புறம் நம்மள ப்ரோமோட் பண்ணிடுவாங்க. மழை நின்னு போச்சுன்னா அப்புறம் பெரிய புயல் அடிக்கும். ஷோ யமாட்டோ, இந்த தடவை நாங்க தான் ஜெயிப்போம். என்ன இவ்ளோ பலமா மழை பெய்யுது? என்ன விஷயம்? இங்க தனியா உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? மிஸ் யூகி, அங்க என்ன பண்றீங்க? வாங்க போய் மக்கோட்டோவை தேடலாம். யார் பையன் ரெண்டு பேரும்? யாருன்னே தெரியலையே. என் பேரு ஃபீட், இவன் தான் டேனி. நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை சேர்ந்த எம்டிபி ரைடர்ஸ். உங்களை சேலஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்கோம். நாம ரெண்டு பேரா போட்டி வச்சுக்கலாமா? ரெண்டு பேராவா? இடாட் பேட்டிலா? என்ன பேசாம நிக்கிறீங்க? எங்க சேலஞ்சை ஏத்துக்க பயமா இருக்கா? சவாலை ஏத்துக்கிறோம். நீங்க கொடுத்த சவாலை நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லல. நீ எதுக்காக ஆவுன்ற? ஏன்னா நம்ம டீம் ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரையும் இடாட்டன் பேட்டில்ல ஈஸியா தோக்கடிச்சிடலாம். எங்க எப்ப வச்சுக்கலாம் சொல்லுங்க? இந்த ரேஸ நாம மவுண்டன் பேலஸ்க்கு மேல வச்சுக்கலாம். சரியா 3 மணிக்கு வந்து சேருங்க. அங்க பார்க்கலாம். கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். அவங்க தோக்க போறாங்க. கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நேரத்துல ரேஸ் வச்சா நல்லா இருக்குமா?
ஏன் ஓசுகே எதுக்காக நீ இந்த மாதிரி பேசுற? ஏன் குழந்தைத்தனமா கத்திக்கிட்டே இருக்க? நான் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கேன், என்ன நீங்க பாராட்டணும். என்ன சொன்ன? சொல்றத கேளுங்க. இந்த ரேஸ்ல ஜெயிக்கணும்னா நாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது, நாம ஒன்னா இருக்கணும். அதனால மொக்கோட்டோ கூட நீ சமாதானமா போயிடு. அதுக்காக தான் நான் அவங்க சவாலை ஏத்துக்கிட்டேன். இப்பவாவது புரியுதா? இதான் விஷயமா? சரி, ஒருவேளை நாம தோத்து போயிட்டோம்னா? இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையா? ஓகே, இதுக்காக தான் உனக்கு கோவம் வந்ததா? என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியுதே. ஆனா நானும் தப்பு பண்ணிருக்கேன், இத நானும் ஒத்துக்கிறேன். இந்த பையனை எங்களை எங்க கொண்டு போய் விடணும் தெரியல. அதுவும் கெட்டவங்களோட பார்வை எங்க மேல இருந்துகிட்டே இருக்கு. நான் எங்க அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த விஷயம் அவனுக்கும் தெரியும். நீ உன் மூட சீக்கிரம் மாத்திக்கணும். நீ நார்மல் ஆனதா இதுல நீ ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா செயல்படணும். இப்படி சோர்ந்து போய் உட்காந்தா எதுவுமே நடக்காது. என்ன நடந்தாலும் சரி, நீ போராடிக்கிட்டே இருக்கணும். ஒன்னு நீ புரிஞ்சுக்கணும். அது சரி மிஸ் யூகி, இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கா? பல தடவை நடந்திருக்கு. தனியா இருந்தாலே இப்படி ஃபீல் ஆகத்தான் செய்யும். ஓகே, இனிமே தனிமையில தவிக்கும் போது நான் உங்களை தான் நினைச்சுப்பேன். ஏய் மொக்கோட்டோ, ஆ? நீ இங்கேயா இருக்க? இப்பதான் இவ்வளவு தேடி வரீங்களா? மிஸ் யூகி, இப்போ உனக்கு என்ன வேணும்? அது ஒண்ணு இல்ல, இப்பதான் நாங்க ரேஸ் ஓட்டுறதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்கோம். நீ எங்க கூட சேர்ந்து ரேஸ் ஓட்டுவியா? சொல்லு மக்கோட்டோ. நீ தான் சேலஞ்ச ஒத்துக்கிட்டு இங்க வந்திருக்க. நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணனும்? என்னால முடியாது. இவங்க கூட வேற யாரால ரேஸ் பண்ண முடியும் சொல்லு? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்ன கேட்காம நீ என்ன வேணாலும் முடிவெடுப்பியா? இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஐ ஹேட் யூ. இங்க பாரு மக்கோட்டோ, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன யோசிக்கிற இப்போ? ஆனாலும் உனக்கு வேணும்னா டிரைவ் லான்ச்சரை என்னால தர முடியும். ப்ளீஸ் கிளம்பு மொக்கோட்டோ, ஷோ கூட சேர்ந்து ரேஸ் ஓட்டு ப்ளீஸ். நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட் இந்த காட்டுக்கு நடுவுல இருக்கு. யார் ஃபினிஷிங் பாயிண்ட முதல்ல டச் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, நாங்க ரெடி. என்கிட்ட டைமே இல்ல. நான் இந்த பைக்ல கொஞ்சம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். இவங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? உன் டீம் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அவங்க நிச்சயமா ஜெயிப்பாங்க. ரெண்டு பேரும் ரெடியா இருங்க, ரேஸ் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஏ மக்கோட்டோ, உன்னால ரேஸ் ஒழுங்கா ஓட்ட முடியும்ல? இதே கேள்வியை தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த ப்ளூ எம்டிபி ஒன்னும் ஃபாஸ்டா போற மாதிரி தெரியல. சரியா சொன்ன. நம்ம ஃப்ளேம் கைசர் கூட தான் போட்டியை வச்சுக்கணும். அது ஒரு சூப்பர் பைக். Let's go. ஏய், என்ன இது? நான் எப்பவுமே யூஸ் பண்ற பெடல் இது இல்லையே. ஐ அம் சாரி ஷோ, எனக்கு வேற எதுவுமே கிடைக்கல, அதனால தான் அதை ஃபிட் பண்ணி விட்டுட்டேன். பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இடாட்டன் கோ! வாவ், நான் தான் இப்ப ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கேன். என் வழியில வராதன்னு என்ன சொல்ற? நீ தான் குறுக்க வந்துட்டு இருக்க. வாயை மூடு, இப்ப சண்டை போடாத. பொறுமையா வாங்க லூசர்ஸ், அப்புறம் சந்திக்கலாம். மக்கோட்டோ, ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. ஷோ, என்ன பண்ற? ஜாக்கிரதை. மெதுவா போ. வாழ்க்கையில முன்னேறி போகணும்னா, எதுலயும் ஜெயிக்கணும்னா ரிஸ்க் எடுக்க தயங்கவே கூடாது. இது என்ன? பிரமாதம் ஷோ. இந்த மலையிலயும் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டானே. ஷோ, நீ உண்மையிலேயே கிரேட். என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உன்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு ஷோ.
இப்ப நான் என்ன பண்றது? ரேஸ் ட்ராக் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. அப்படியே முன்னேறி போக வேண்டியதுதான். என்ன போட்டிக்கு வந்துட்டு எதுக்காக குளிச்சிட்டு இருக்க ஷோயமாட்டோ? ஓ வண்டியில பெடல் உடைஞ்சு போயிடுச்சு. ஒன்னால இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியாது. வாய மூடுறீங்களா? மக்கோட்டோ, இது ஃப்ளேம் கைசரோட பெடல்ஸ். இதெல்லாம் ஷோவோட பைக்ல தானே இருந்துச்சு. இது எப்படி அங்க போச்சு? இது நம்மளோடதுதான். அப்படின்னா நேத்து ராத்திரி நீங்க தான் எங்க ட்ரக்கோட எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போனீங்களா? பெடலையும் எடுத்துக்கிட்டீங்க. இவனோட பெடல்ஸ் எடுத்துட்டு உடைஞ்சு போன உங்களோட தான் அவன்ல ஃபிட் பண்ணிட்டீங்களா? இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல? அப்ப வின் பண்ணி காட்டுங்க. ஃப்ளேம் கைசரை எப்படியாவது தரையில போட்டு ஆகணும். ஷோ, என் கையை பிடிச்சு மேல வா. என்ன பத்தி கவலைப்படாத மக்கோட்டோ, போய் அவங்கள தோக்கடி. என்ன பேச்சு பேசுற? உன்னை நான் இங்க தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அண்ணா, நீ மட்டும் போகலனா இந்த ரேஸ்ல ஃப்ளேம் கைசர் உனக்கு பிடிச்ச பைக். அதை இந்த மாதிரி தண்ணியில விட்டுட்டு நீ வரக்கூடாது. சொல்லப் போனா இது உங்க அப்பாவோட அடையாளம். என்ன மன்னிச்சிரு மக்கோட்டோ. நான் உன்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க கூடாது. ஐம் சாரி. ஏதோ கோவத்துல தான் உன்கிட்ட நான் அந்த மாதிரி பேசணுனே தவிர உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நானும் உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டேன். நாம ஏதாவது செஞ்சாகணும் மக்கோட்டோ. இப்ப நான் உன்னதான் நம்பி இருக்கேன். கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் அவங்க ஜெயிக்க முடியாது. திரும்பி பாருங்க, நான் உங்க பக்கத்துலயே வந்தாச்சு. என்னால என்ன பண்ண முடியும்னு இப்ப காட்டுறேன். அட, இது என்னது? இந்த பொண்ணால வேகமா வர முடியாதுன்னு நினைச்சோம். டேனி, டேனி, உன்னோட வேலையை காட்டு. ஒன்னால முன்னேறி போக முடியாது. இது டீம் பேட்டில். அதனால ஒருத்தன் தான் பினிஷிங் லைனை டச் பண்ண முடியும். இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. மக்கோட்டோ, வாவ், பிரமாதமா வேலை செஞ்ச டேனி. இப்போ நாம தான் ஜெயிப்போம். மக்கோட்டோ, இங்க என்ன நடக்குது? பறக்க தயாராயிடு நெப்டியூன். இந்த போட்டியில நாம ஜெயிக்கணும். நம்ம லட்சியத்தை நாம அடையணும். இது என்னது? இந்த ரேஸ்ல நான் தோக்க மாட்டேன். அதுவும் என்னோட நண்பர்களுக்காக நான் எப்படியாவது ஜெயிப்பேன். என் அண்ணன் கத்து கொடுத்ததை இப்ப நான் காட்ட போறேன், பாருங்க. இல்ல, என்னால இதை நம்ப முடியல. Oh no! இந்தா, இனிமே இது உன்கிட்ட இருக்கட்டும். அடுத்த தடவை நாங்க தான் ஜெயிப்போம். போயிட்டு வாங்கப்பா. இன்னைக்கு நீ உண்மையிலேயே அசத்திட்ட மக்கோட்டோ. இன்னைக்கு செம்ம ஃபார்ம்ல இருந்த. ஆமா, உன்னால எப்படி இது முடிஞ்சது? அது எனக்கு தெரியல. திடீர்னு எப்படியோ ஒரு பவர் என் உடம்புக்குள்ள வந்துச்சு. அப்படின்னா உன் பைக்கும் ஒரு இடாட்டன் பைக் தான். ஒரு நார்மல் பைக்கால இந்த மாதிரி எல்லாம் செய்யவே முடியாது. இது இடாட்டன் பைக்கா? என்னுடைய நெப்டியூன் ஒரு இடாட்டன் பைக்கா? ஆமா, 100%. இடாட்டன் பைக் நெப்டியூனும் மொக்கோட்டோவோட திறமையும் ஷோவை ஆபத்திலிருந்து காப்பாத்தினாங்க.
ஆனா அந்த ரகசியமான அமைப்பு இவங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க கொடுக்கிற பிரச்சனைகள்ல இருந்து இவங்களால வெளியே வர முடியுமா? இவங்களால எக்ஸிட்டிக்கு போக முடியுமா? பயணம் தொடர்கிறது, தெரிந்து கொள்ளலாம். இங்கேயாவது சடனா இறங்கணும்னா உங்க ஹேண்டில நல்லா மேல தூக்குங்க. அப்புறம் ஜம்ப் பண்ணுங்க. உங்களுடைய பேக் டயர்லயே பேலன்ஸ் பண்ணுங்க. ஒரு கல்லுல இருந்து இன்னொரு கல்லு மேல தாவணும்னா உங்களுடைய பேக் டயரை யூஸ் பண்ணுங்க. இதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரே டயர்ல உங்களால ரைட் பண்ண முடியும். மிஸ் யூகி சொன்னதுனால நாங்க எல்லாரும் எக்ஸிட்டிக்கு கிளம்பிட்டோம். அதுவும் ஒரு ஷார்ட்கட் வழியா கிளம்பிட்டோம். அதனால எங்க டைமும் மிச்சமாகும் இல்லையா? ஆனா அங்க பார்த்தா டீம் எஸ்டி காரங்க வந்து நிக்கிறாங்க. இடட்டன் பேட்டிலுக்கு சேலஞ்சும் பண்ணிட்டாங்க. நாங்க தோத்து போயிட்டோம்னா எக்ஸிட்டிக்கு போற வழியை சொல்ல மாட்டாங்களா? இடட்டன் ஜம்போட அடுத்த எபிசோட்ல பாருங்க, தி சீக்ரெட் ஆஃப் டீம் எஸ்டி. கோ ஃப்ளேம் கைசர்.